கையிலேயே அந்த மீன் பேக்கை பிடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாற்றம் எடுத்த மீன் எப்படி இருக்கும்? அந்த பேக்கோட வந்து குடும்பத்தை நடத்த முடியுமா? அந்த பேக்கோட வந்து குடும்பத்துல வாழ முடியுமா? அந்த பேக்கோட வந்து வாழ்க்கையை நல்லா நடத்த முடியுமா? முதலாவது அந்த பழைய எண்ணங்களையும் நீங்க எடுத்து போட்டாதான் அந்த நாற்றம் உங்களை விட்டும் உங்க குடும்பத்தை விட்டு போகும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். பிரியமானவர்களே, கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது கடந்த கால நாற்றங்கள். இரண்டாவது காரியம், செத்து போன மீன் போல பழைய காரியங்கள் சந்தோஷத்தை அளிக்கின்றது. ஒரு செத்து போன காரியத்தை, வீட்டுல எலி செத்து போச்சோ, மீன் ஆஞ்சிட்டு குப்பையில போட்டா கூட அது எடுக்கலன்னா அடுத்த நாள் கிச்சன் உள்ள கூட நீங்க நுழைய முடியாது, அப்படி நாற்றம் எடுக்கும். பிரியமானவர்களே, அதே மாதிரிதான் நம்ம சந்தோஷத்தை கலைத்து போடும். நமக்குள்ள சந்தோஷம் இருக்காது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம்னாக்கா சந்தோஷமே இருக்காது. இதனால பாதிக்கப்படுறவங்க யாரு? பிள்ளைங்க. பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. சில குடும்பம் நான் பார்த்திருக்கிறேன், கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன் நான். அவங்களுடைய காரியத்துல எல்லாமே நல்லா போகும், என்ன இருக்குதே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அதுல அந்த அந்த குழந்தை தான் பாதிக்கப்படும். பிரியமானவர்களே, யோசிக்கலாமா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து கண்டிப்பா பேசணும்னு இதை ஆன்லைன்ல நான் போடுறதுக்கு காரணமே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா எனக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அதாவது சண்டை வருதா, உன் வீட்டுக்காரர் அடிக்கிறாரா, ஐயோ ஏமா அப்படி இப்படிலாம் கேட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போமா, நீ வந்து பெண் போலீஸ் இவங்களுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுமா. ஈஸி, செய்யறதெல்லாம் ஈஸி. நான் அடுத்த கேள்வி கேட்பேன், எவ்வளவு நாள் ஆகுது நீங்க ஆண்டவரை நேசிச்சு? நீங்க எவ்வளவு நாள் ஆகுது ஜபிக்காம? நீங்க எவ்வளவு நாள் ஆகுது வேதத்தை வாசிக்காம? இந்த கேள்வியை நான் கம்பல்சரி கேட்பேங்க, இந்த மாதிரி பிரச்சனையை கூடு வரவங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி நல்லா இருக்கணும்னாக்கா நாற்றம் எடுத்த மீன் கிடையாது, பழைய மீன் கிடையாது, பழைய சிந்தனைகள் கிடையாது, பழைய காரியங்கள் கிடையாது. ஆண்டவர் புதிதானவர்களை செய்கிறவராய் இருக்கிறபடியால் நீங்க ஜெபிக்காத வரைக்கும், ஆண்டவரோடு கூட பேசாத வரைக்கும், நீங்க ஆண்டவரோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்காத வரைக்கும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. சோ கண்டிப்பா ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிற. சந்தோஷத்தை கெடுத்து போட்டுரும். நாற்றம் எடுக்கிற காரியங்கள் சந்தோஷத்தை கெடுத்து போடும். ஒண்ணு, நீங்க விட்டு கொடுத்து பழசெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறவங்க, ஒருவேளை நீங்க ஆண்டோடைய பிள்ளைங்கனாக்கா கம்பல்சரி தூக்கி போடுங்க.